Today we will discuss the topic electrostatics. இது வந்து 12th first chapter. இப்போ இதில் வந்து electrostatics. What is electrostatics? The charges at rest. இப்போ இந்த டாப்பிக்கில் எதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்க சார்ஜஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். 2 millennium ago, Greeks noticed that the ampere, after rubbing with animal fur, attract small pieces of leaves and dust. இப்போ 2 millennium ago அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பர்ங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா அனிமல் ஃபரோட ரப் பண்ணுறாங்க. அப்போ ரப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் பீசஸ், இப்போ வந்து ஸ்மால் பேப்பர்ஸோ இல்லாட்டியும் வந்து ஸ்மாலாக இருக்க ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்ட் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ அதுலேருந்து என்னென்னா அப்போ வந்து என்னது ரப்பிங் அப்போ வந்து பார்த்தோன்னா சார்ஜ் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க. இது வந்து ரப்பருக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, அதர் மெட்டலுக்கும் அதர் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ ரப்பர் இப்போ ரப்பருங்கிறது வந்து என்னென்னா நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ வந்து சார்ஜு ரப்பரை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ரப்பருக்கு நியராக என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் ராடை கொண்டு வரும். அப்போ வந்து இதுவும் வந்து என்னது சார்ஜரு கிளாஸ் ராடு. இப்போ இது ரெண்டுமே என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சேம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். இப்போ வந்து ரப்பர் ராடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ராடுங்கிறது என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜு. அப்போ இது என்னது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கும்போது இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ்க்கு இன்பிட்வீனில் என்ன ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா சார்ஜர் வந்து நெகட்டிவ்லி சார்ஜு ராடு, இது வந்து பார்த்தோன்னா கிளாஸுங்கிறது என்னது பாசிட்டிவ்லி சார்ஜு ராடு. இப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜர் ராடை வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் ராடுக்கு நியராக கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இதில் வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வராங்க. அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கும்போது அங்கே என்ன ஃபோர்ஸஸ் வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ், இப்போ ரப்பர் ராடு இருக்குது. இப்போ அதே மாதிரி அனதர் ஒரு ரப்பரை கன்சிடர் பண்ணுறோம், சார்ஜு ரப்பரு. இப்போ ரப்பர்னாவே என்னது நெகட்டிவ் சார்ஜ் அக்யூ பண்ணோம். அப்போ வந்து இதுவும் வந்து நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல் பண்ணுது. அப்போ அதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா த சார்ஜிங் ஆஃப் ரப்பர் ராட் அண்ட் தட் த கிளாஸ் ராட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். அப்போ வந்து ரப்பர் ராடுங்கிறது ஒன்று, கிளாஸ் ராடுங்கிறது ஒன்று, இது ரெண்டுமே என்ன வந்து டிஃப்ரெண்ட். அப்போ டிஃப்ரெண்ட் ராடாக இருக்கும்போது நமக்கு என்ன ஃபோர்ஸு க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே வந்து பார்த்தோன்னா சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், த சார்ஜ் ரப்பர் ராட் ரிப்பல் அனதர் சார்ஜ் ரப்பர் ராட் விச் இம்ப்ளைஸ் தட் லைக் சார்ஜஸ் இஸ் ரிப்பல் ஈச் அதர். லைக் சார்ஜஸாக இருந்தது அப்படின்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். த சார்ஜ் ஆம்பர் ராட் அட்ராக்ட்ஸ் த கிளாஸ் ராட் இம்ப்ளையிங் தட் த அன்லைக் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ அன்லைக் சார்ஜஸாக இருந்தது அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். அதே வந்து பார்த்தோன்னா சேம் அன்லைக் சார்ஜஸாக இருந்ததுன்னா அட்ராக்டிவாக இருக்கும். அதே வந்து சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ எப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே க்ரியேட் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ரப்பிங் அப்போ தான். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஆம்பரை வந்து என்ன பண்ணுறோம் அனிமல் ஃபரோட ரப் பண்ணுறோம். அப்போ ரப்பிங் அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் ஆகும். அப்போ அந்த சார்ஜ் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் ஆகிற சார்ஜ் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ரப்பரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ராடோட ரப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரப்பர் வந்து அக்யூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். அதே வந்து கிளாஸ் ராடு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ எவ்வளோ ரப்பர் ராடில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிளாஸ் ராடில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸாக இருந்தது அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ்னால் ரப்பரை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபோர்ஸஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். இப்போ வந்து இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சார்ஜு, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜு. அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபோர்ஸ் அங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்.
இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெஞ்சமின் பிராங்க்லின் தான் வந்து பார்த்தோன்னா இந்த 2 கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத 18th செஞ்சுரியில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணார். அப்போ அந்த 2 கைண்ட் ஆஃப் சார்ஜஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நேம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ், அனதர் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ். அப்போ எப்போ வந்து நமக்கு வந்து சார்ஜ் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு மெட்டீரியலை வந்து அனதர் மெட்டீரியலோட ரப் பண்ணுறோம். அப்போ ரப்பிங் அப்போ மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். அதே வந்து ரப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன அந்த இப்போ ரப்பரை வந்து எதோடையும் ரப் பண்ணல அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு சார்ஜுமே வந்து என்ன ஆகாது, க்ரியேட் ஆகாது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதோட சார்ஜ் வந்து பார்த்தோன்னா நியூட்ரலாக இருக்கும். எப்போ? பிஃபோர் ரப்பிங் அப்போ ரப் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து என்னவா சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜ் ராட். அப்போ இது வந்து என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ் ராட். அதே மாதிரி கிளாஸ் ராடில் எப்படி சார்ஜஸ் க்ரியேட் ஆகுது, இதுவும் அனதர் ஒரு மெட்டீரியலோட என்ன பண்ணுறோம், ரப் பண்ணுறோம். அப்போ ரப் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ராடு வந்து எந்த சார்ஜை மட்டும்தான் அக்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா ரப்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அக்யூர்ட் நெகட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஆப்ஜெக்ட் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ ஆட்டம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எல்லாமே என்னது இப்போ புரோட்டான் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். அதே வந்து எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணால் நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் நியூட்ரல் சார்ஜ். அப்போ எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஒரு ஆட்டமில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் மேடப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ அந்த ஆட்டம்க்கு இன்பிட்வீனில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது, ஒரு சார்ஜ் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். புரோட்டான் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் என்னென்னு சொன்னோம், அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம், அது நெகட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரப்பரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ராடோட ரப் பண்ணுறேன். ரப்பர் இஸ் ரப்டு வித் கிளாஸ் ராட். கிளாஸ் ராடோட ரப் பண்ணும்போது என்னாகும், ஒரு சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ரப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நியூட்ரலாக இருக்கும். அப்போ நியூட்ரல் சார்ஜாக இருக்கும். இப்போ ரப்பிங் அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சார்ஜ் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் ஆகும். அப்போ அந்த க்ரியேட் ஆகிற சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ வந்து ரப்பர் ராடு வந்து என்ன சார்ஜ் அக்யூர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அக்யூர் பண்ணும். அதே வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ராடுங்கிறது வந்து எதை அக்யூர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை வந்து பார்த்தோன்னா அக்யூர் பண்ணும். அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா நம்ம என்ன ஒரு சார்ஜை வந்து க்ரியேட்டும் பண்ண முடியாது, அதே மாதிரி டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதில் இருக்க சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போடைய அதில் இருக்க ஒரு சார்ஜை நம்மளால் என்ன பண்ண முடியாது, க்ரியேட் பண்ணுறதுக்கோ. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்க சார்ஜை நம்மளால் என்ன பண்ண முடியாது, க்ரியேட்டும் பண்ண முடியாது, அதே மாதிரி அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க டோட்டல் சார்ஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் இண்டிவிஜுவல் சார்ஜஸ். இப்போ Q is equal to N into E. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Q is the total charge, N is the constant value, next வந்து discrete values, N is the discrete value, next E is the individual charge, E is the individual charge. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ஆட்டம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ஆட்டம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குமா. இப்போ புரோட்டானோட சார்ஜ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூ ரெண்டுமே சேம் தான். அப்போ வந்து என்னது, புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவில் இருக்கும், அதே வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவில் இருக்கும். இப்போ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா E is equal to -1.6 into 10 power -19 கூலும். எது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து எவ்வளவு, E is equal to மைனஸ், ஏன்னா எலக்ட்ரானோட சார்ஜுங்கிறது நெகட்டிவ். அப்போ வந்து பார்த்தோன்னா -1.6 into 10 power -19 கூலும். அதே வந்து பார்த்தோன்னா புரோட்டானோட சார்ஜும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ புரோட்டானோட சார்ஜ் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் +1.6 into 10 power -19 கூலும். அப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸ்.
அப்போ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ஸு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு டாபிக் கூலும்ஸ் லா. இப்போ கூலும்ஸ் லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா Q1, அனதர் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா Q2. ரெண்டுமே என்னது சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொன்னோம். அப்போ சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸாக இருந்தால் அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸாக இருந்ததுன்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கூலம்ஸ் லா அப்படின்னாவே 2 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 சார்ஜஸ்க்கு இன்பிட்வீனில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2 சார்ஜஸ்னால ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ அதுதான் வந்து பார்த்தோன்னா கூலம்ஸ் லாவோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். அப்போ நான் 2 சார்ஜஸாக கன்சிடர் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தோன்னா Q1 சார்ஜு, Q1ங்கிறது என்னது பாசிட்டிவ் சார்ஜு, நெக்ஸ்ட்டு Q2ங்கிறது செகண்ட் பாசிட்டிவ் சார்ஜு. the 2 charges are separated by a small distance. அப்போ ஸ்மால் டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட டிஸ்டன்ஸை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ 2 சார்ஜஸ் இருக்குது. சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ்னாவே அங்கே என்ன ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the electrostatic force is directly proportional to product of magnitude of 2 point charges and is inversely proportional to square of the distance between them. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், F ஃபோர்ஸ் இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லியாக இருக்கும். அப்போ F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கும் அந்த டிஸ்டன்ஸும் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ F12 வெக்டர் F force is inversely proportional to square of the distance. அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கூலம்ஸ் லாக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். என்னென்னா எஃப்ங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the electrostatic force is directly proportional to product of magnitude of 2 point charges and is inversely proportional to the square of the distance between them. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டு 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக நம்ம கேட்குற கொஸ்டின் கூலம்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது ஸ்டேட்மெண்ட்டு the electrostatic force is directly proportional to the product of a magnitude of 2 point charges and is inversely proportional to the square of the distance between them. ஓகே, இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலம்ஸ் லாவில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுதான் வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கான ஸ்டேட்மெண்ட். சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு the force on the charge Q2. the force on the charge Q2 exerted by a charge Q1. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ Q2 சார்ஜை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ Q2 சார்ஜ் இப்போ வந்து Q1னால் Q2ல எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இப்போ வந்து என்னது ஒரு Q1 இப்போ வந்து Q1 சார்ஜை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அனதர் சார்ஜ் Q2வை இப்போ ஒரு R2 டிஸ்டன்ஸில் வந்து டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த Q1னால் இந்த Q2ல எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா the force on Q2 exerted by Q1. அப்போ Q1னால் Q2ல எவ்வளோ ஃபோர்ஸ் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் நம்ம அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ Q2 ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ Q2 சார்ஜ் இருக்குது. அப்போ Q2 சார்ஜ்னால் இப்போ Q2 சார்ஜ் இருக்குது. இப்போ Q1 சார்ஜ் இங்கே வைக்கிறோம். அப்போ இங்கே வைக்கும்போது என்னாகும் இந்த Q1 சார்ஜ்னால் Q2ல எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. அப்போ வந்து the force on the charge Q1 exerted by the charge Q1 always lies along the line joining of 2 charges. R2 cap is the unit vector pointing from the charge Q1 to Q2. அப்போ Q1 சார்ஜ் இருக்குது. இப்போ Q2 சார்ஜை அனதர் சார்ஜை வந்து வேறு பிளேஸ்லேருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ எதில் இந்த Q2ல அப்போ எதனால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த Q1ங்கிற சார்ஜினால் அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா F2
2 1 வெக்டார். இது வந்து என்னது வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதும்போது சரியா. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு k is equal to, இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்முலாலாம் சொல்லியிருந்தோம், F12 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு q1 q2 டிவைட் பை r ஸ்கொயர். இப்போ இதில் கேவோட வேல்யூ k இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதனால் கேவோட வேல்யூ வந்து என்னென்னா 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட். இதில் எப்சிலான் நாட் இஸ் த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். இப்போ எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்து என்னென்னா 8.85 இன்ட்டு 10⁻⁻12. அப்போ இந்த வேல்யூவை எங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேவோட வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். அப்போ அந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். இப்போ இதில் எப்சிலானோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 4 பை கே. இப்போ ஆக்சுவலாக எப்சிலானோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு. ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்கம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்கமில் எப்சிலானோட வேல்யூ வந்து என்னென்னா 8.854 இன்ட்டு 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. Fourth point, the magnitude of electrostatic force between two charges each of 1 coulomb and separated by a distance 1 meter. They experience a force. இப்போ 2 சார்ஜஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். 2 சார்ஜஸோட வேல்யூ எவ்வளோனா 1 கூலம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 1 மீட்டர் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா F is equal to, நமக்கு ஃபார்முலா தெரியும், K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R கேப். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ நமக்கு தெரியும். கேவோட வேல்யூ என்னென்னா 9 இன்ட்டு 10⁻9. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 2 சார்ஜஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோன்னா 1 கூலம் டிஸ்டன்ஸில். அப்போ 1 இன்ட்டு 1 பை டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1, அப்போ 1 ஸ்கொயர்டு. அப்போ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ என்னென்னா 9 இன்ட்டு 10⁻9 நியூட்டன். அப்போ இந்த 2 சார்ஜஸும் 1 கூலம் சார்ஜஸை எவ்வளோ டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ட்டு 10⁻9 நியூட்டன். அப்போ இது வந்து என்னது ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். அப்போ சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸாக இருக்கும்போது நமக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதே நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கே என்ன ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட், இன் SI யூனிட். இப்போ வந்து 2 சார்ஜஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொன்னோம். ஒன்று வந்து Q1, அனதர் சார்ஜ் Q2. 2 சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம்? செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்னென்னா ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ், அதுதான் வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா F21 வெக்டர். அப்போ F21 வெக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ். இப்போ அதுக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். இப்போ இங்கே என்னது இந்த 2 சார்ஜஸும் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரில். இப்போ அந்த 2 சார்ஜஸும் ஏரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கும்போது ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ். அப்போ அதுக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் F21 வெக்டார் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். இது எங்கே வச்சுருக்கோம்? இந்த 2 சார்ஜஸும் ஏரில் வச்சுருக்கோம். சப்போஸ் இந்த 2 சார்ஜஸையும் நான் வந்து மீடியமில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனி மீடியம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ், அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ். அப்போ இந்த F21க்கான மீனிங் என்ன? இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ். அப்போ F21 வெக்டார் is equal to 1 divided by 4 pi epsilon. Epsilon is the permittivity of medium. அதே epsilon naught is the permittivity of free phase. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 2 சார்ஜஸும் ஒரு மீடியமில் வச்சுருக்கோம். அப்போ மீடியமில் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப். எப்போவுமே வந்து பார்த்தோன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். அப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது
பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். அப்போ the force between two charges, இப்போ force between 2 point charges வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் வந்து பார்த்தோன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ரேஷியோ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். அப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியமுக்கும் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ்க்கும் உள்ள ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போ the relative permittivity epsilon r is equal to, epsilon r is the relative permittivity is equal to epsilon by epsilon naught. epsilon அப்படிங்கிறது permittivity of medium, epsilon naught is the permittivity of free phase. இப்போ வந்து ஏருக்குன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏரோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா epsilon r is equal to 1. அதே மீடியம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா epsilon r-ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்போ epsilon r-ங்கிறது என்னன்னு சொன்னோம் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ். அப்போ இப்போ மீடியத்துக்கும் ஃப்ரீ ஃபேஸ்க்கும் உள்ள ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இதில் வந்து பார்த்தோன்னா ஏரோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா அதோட வேல்யூ 1. அதே மீடியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி epsilon r இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ வந்து என்னது 1ஓட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட், கூலும்ஸ் லா ஹேஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதுனா 2 பாயிண்ட் மாஸஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். அதே கூலும்ஸ் லா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே சார்ஜஸாக கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ வந்து கூலும்ஸ் லானா என்னன்னு சொல்லியிருந்தோம் ஸ்டேட்மெண்ட்டு, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதே வந்து பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் and inversely proportional to square of the distance between them. அப்போ நியூட்டன்ஸ் கூலும்ஸ் லாவும் நியூட்டன்ஸ் லாவும் என்னது சேம் தான். இங்கே வந்து நியூட்டன்ஸ் லா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து எதை கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா மாஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். அதே கூலும்ஸ் லா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். இதை தான் வந்து பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா எஃப்இங்கிறது என்னதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, எஃப்இ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் இன்ட்டு q1 q2 டிவைடட் பை r². அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஃப்ஜிங்கிறது என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி இஸ் த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு g இன்ட்டு m1 m2 பை d². இப்போ m1 m2ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸு, டிங்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ கூலும்ஸ் லாவும் நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லாவும் சேம் தான். ஆனால் வந்து என்னது கிராவிடேஷனல் நியூட்டன்ஸோட கிராவிடேஷனல் லாவில் என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம்னா மாஸஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். அதே வந்து பார்த்தோன்னா கூலும்ஸ் லாவில் வந்து பார்த்தோன்னா என்ன கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட், இப்போ வந்து பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்லி என்ன ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ எஃப்ஜி இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஃபோர்ஸாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மட்டும்தான் இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும். இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, அனதர் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அங்கே என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே வந்து பார்த்தோன்னா சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ். இப்போ சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது போத் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும். அதே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஜிங்கிறது என்னது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொன்னோம். அப்போ ஜியோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 6.626 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2.
ஜியோட வேல்யூ G is equal to 6.626 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. இதோட K is the constant proportionality. அப்போ கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். K is equal to 9 into 10 power 9 Newton meter square coulomb power minus 2. இப்போ இதில் கேங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணிங்கனாவே தெரியும். இப்போ ஜியோட வேல்யூவும் நெக்ஸ்ட் இது ஜியோட வேல்யூ, இது வந்து கேவோட வேல்யூ. அப்போ கேவோட வேல்யூவும் ஜியோட வேல்யூவும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எதோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஜிங்கிறது என்னென்னு சொன்னோம் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, இது வந்து கேங்கிறது வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அப்போ கேவோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது ஜியை கன்சிடர் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஆப்ஜெக்ட் இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ஸ்மால் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஸ்மால் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா கிரேட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ FE இஸ் கிரேட்டர் தென் FG. இப்போ FG இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மீடியத்தை டிபெண்ட் பண்ணிடல. இப்போ ஏரில் வச்சாலும் அதே சேம் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதே ஒரு மீடியத்தில் வச்சோம் அப்படின்னாலும் அதே சேம் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். அப்போ மீடியத்தை வந்து பார்த்தோன்னா டிபெண்ட் பண்ணாது. அதே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த மீடியம். அப்போ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது மீடியத்தை வந்து பார்த்தோன்னா டிபெண்ட் பண்ணாது, இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். அப்போ எங்கே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது மீடியத்தில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதே வந்து பார்த்தோன்னா ஏரில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டிபெண்ட் அப்பான் ஆன் மீடியம், நேச்சர் ஆஃப் த மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் இப்போ மாசஸ் ஆர் ரெஸ்ட் இன் ஆர் மோஷன். இப்போ வந்து சப்போஸ் இப்போ மாஸ் வந்து எப்படி இருக்கலாம், ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டி மூவிங்கில் இருக்கலாம். அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அதே த சார்ஜஸ் ஆர் இன் மோஷன் அனதர் ஃபோர்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 kg ஆஃப் 2 மாசஸை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 1 kg ஆஃப் 2 மாசஸை வந்து பார்த்தோன்னா ஏர் ஆர் மீடியத்தில் வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் வச்சாலும் அதே சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக தான் இருக்கும், அதே மீடியத்தில் வச்சோம் அப்படின்னாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதே சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 8th பாயிண்ட், த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் Q1 டியூ டு Q2. இப்போ வந்து பார்த்தோன்னா F12 வெக்டர், F12 வெக்டர். அப்போ F12 வெக்டர் அப்படின்னா என்னது, செகண்ட் சார்ஜ்னால ஃபஸ்ட்டு சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ், அதான் வந்து பார்த்தோன்னா F12 வெக்டர். அப்போ F12 வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon naught into Q1 Q2 divided by R squared into R21 cap. இப்போ R21 cap is the unit vector. R21 cap is the unit vector. இப்போ இது வந்து பார்த்தோன்னா F12 வெக்டர் அப்படிங்கிறது என்னது வெக்டார். அப்போ இதோட வேல்யூ வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேலாரில் இருக்கும். அப்போ அந்த ஸ்கேலாரில் இருக்க வேல்யூவை வந்து வெக்டராக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த யூனிட் வெக்டரோட வேல்யூ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R21 cap. அப்போ R21 cap is the unit vector. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Q2 to Q1. அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜ்னால ஃபஸ்ட்டு சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சிமிலர் செகண்ட் சார்ஜ்னால, இப்போ செகண்ட் சார்ஜ்னால ஃபஸ்ட்டு சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ், அதான் வந்து பார்த்தோன்னா F12 வெக்டார். அப்போ F12 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon naught into Q1 Q2 divided by R squared into அதோட டைரக்ஷன் வந்து என்னது ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால் மைனஸ் R12 கேப், R12 கேப். அப்போ R21 கேப்பும் ஈக்குவல் டு மைனஸ் R12 கேப். அப்போ ரெண்டுமே என்னென்னா
ஈக்குவல் டிஸ்டன்ஸு பட் ஆப்போசிட் டைரக்ஷனால நம்ம எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் சார்ஜ்னால ஃபஸ்ட்டு சார்ஜில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸோட வேல்யூ -1/4πε0 இன்ட்டு Q1 Q2/R² இன்ட்டு R12 அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜ்னால ஃபஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சார்ஜ்னால செகண்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் ரெண்டோட ஃபோர்ஸுமே என்னது ஈக்குவல் ஃபோர்ஸு பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது வந்து என்னன்னா ஒபே த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. கூலும் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் பட் த பாயிண்ட் சார்ஜ் இஸ் an ideal concept. The distance between two charged sphere is much greater than the radius of the sphere.